Liked that we started with an informal thing because we had S.J. Surya yesterday, and we know the kind of reach somebody from mainstream cinema in Tamil Nadu specifically, where those films are most popular, will have. But today again, we have somebody who's a hero from the film festivals, and the truth is also that we realize not everybody will know all the facts about these films because they are very popular outside of India also, while we tend to know most things here. So I'm just going to read a few things. அப்பதான் அது உள்வாங்கிட்டோன்னா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் நமக்கு கேள்விகள் இன்ட்ராக்டிவ் செஷனில் எல்லோரும் கேள்வி கேட்குறப்போ ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். 1971 he entered the Film and Television Institute of India where he took his diploma in cinematography. His diploma film Genesis 1974 directed by Rahul Dasgupta won gold medal on the graduation 1974. After graduation, he worked in ISRO Ahmedabad, Mumbai TV, Madras film industry on contract basis. 1975 வரைக்கும் ஒரு வருஷம். இதுக்கு முன்னாடி அவர் பேச்சுலர்ஸ் பண்ணினது வந்து கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கேரளா ஸ்டேட் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் KSFDC அப்போ தான் அது ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. அப்போ ஃபவுண்டர் சேர்பர்சன் மேனேஜிங் டைரக்டரோட சேர்ந்து அதோட ஹோல் பிளானிங், அதோட ஃப்யூச்சர் விஷன் டிசைன் பண்ணுறதுல ஹீஸ் பீன் வெரி ஆக்டிவ். Because until then, the film industry was more rooted in Chennai, and actually with this corporation settlement and all that, it moved a lot more into Kerala. And his role in the participation in meaningful cinema activities through the contribution of KSFDC and well-known giants in Malayalam filmmakers resulted in many landmark achievements to the Malayalam cinema, nationally and internationally. இது விக்கிபீடியாலேருந்து இருக்கிறத நான் அப்படியே ஏன் படிக்கிறேன்னா, these are points which we cannot miss. ஸோ தமிழ்நாட்டில் இங்கே தான் இருந்த இண்டஸ்ட்ரியை அங்கேயும் ரீஜனல் பல ரீஜன்ஸ்க்கும் அதை செட்டில் பண்ணோம், அதை வேர்ல்டு லெவலில் காட்டணுங்கிறதுல ஹீஸ் பீன் வெரி ஆக்டிவ்லி இன்வால்வ்ட் வித் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் சினிமா ஆஸ் அனதர் ஆர்ட் மூவ்மெண்ட். அப்புறம் வந்து கேரளா ஸ்டேட் சலச்சித்திர அகாடமியில் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு 1998லேருந்து. அப்போ வந்து கல்ச்சுரல் மினிஸ்ட்ரி கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணி அதை ஒரு காம்படிட்டிவ் செக்ஷனை கொண்டு வந்தது. அண்ட் லேட்டர் ஆன் அந்த காம்படிட்டிவ் செக்ஷன் இன் கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவலை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெக்கக்னைஸ்ட் காம்படிஷனாக எடுத்துகிட்டு போகிறதுலையும் ஹீஸ் பீன் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல். ரவி கொட்டாரக்கரா சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டா புரியும். பிறவிங்கிற படம் 3 படங்கள், பிறவி, ஸ்வாகம், வானப்பிரஸ்தம், கன்சிகேட்டிவாக அவர் 89, 94, 99 பண்ண 3 படங்களுமே கேனுக்கு போயிருக்கு. நம்ம பல நேரம் கேனுக்கு போச்சு சொல்லுவோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பற்றி கூட சொல்லுவோம். ஒரு 2-3 வருஷம் போனதுனால சொல்கிறேன். பட் அதில் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் நம்ம பணம் கொடுத்து கூட என்டர் பண்ணலாம். இவர் படங்கள்னு நம்ம சொல்கிறப்போ கேனில் ஒஃபிஷியல் செலெக்ஷனாக போயிருக்கு, அன்சர்டன் ரிகார்டில் இருந்திருக்கு, காம்படிட்டிவ் செக்ஷனில் இருக்குது. அண்ட் பிறவிங்கிற படம் கேமரா டியோர், த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சொல்கிறது இது கேன்கிற ப்ரொனன்சியேஷன் சொல்கிறாங்க. அதில் வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு அவார்டு வாங்கியிருக்கு. அவர் படித்தது சினிமாட்டோகிராஃபி, அதிகமாக பண்ணுறது டைரக்ஷன். அண்ட் அவரோட ஒரே படம் அந்த 94 வந்து கேன் காம்படிஷன் செக்ஷனில் அவரோட படம் இருந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னொரு படம் இருந்ததே இல்லை. These are things I thought we should highlight before we get into a conversation with him. Sir, your connect with Tamil cinema, I think it is on. Your connect with Tamil cinema, because we've often seen you coming to festivals, you know so much about Tamil cinema. Tamil cinema ஓட உங்களோட கனெக்ட் பற்றி சொல்ல முடியுமா? In 1974, I came down to இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டுடியோவில், வாகினி ஸ்டுடியோவில் தான் ஆദ്യം வந்தேன். அந்த கேட்டு திறந்துங்க வாகினி ஸ்டுடியோ, அதுதான் എൻ്റെ ലൈഫിലെ ഓപ്പണിങ്. இந்த തമിഴ് സിനിമ തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിൽ താൻ അന്ന് LV പ്രസാദിൻ്റെ അതിനുശേഷം ഒരു വർഷം കഴിയുമ്പോൾ LV പ്രസാദ് അദ്ദേഹം ഒരു സിനിമ ഷൂട്ട് ചെയ്യുന്ന സമയത്ത് അദ്ദേഹത്തിൻ്റെ ഒരു ക്ലാഷ് വർക്ക് ചെയ്യാനായിട്ട് എന്നെ വിളിച്ചിരുന്നു. ദാറ്റ് വാസ് ആൾസോ LV പ്രസാദ്. അതിനപ്പുറം ഞാൻ സിനിമാറ്റോഗ്രാഫർ എന്നുള്ള നിലയ്ക്ക് I think you can understand it. By the way, I just wanted to say, to start with, I wanted to say this is a great memory in this hall as a Tamil audience also. Being here on my birthday, on a New Year birthday, and
where your presence is one of the biggest memory in my life. Probably that remains in my head for a long, long time till I death. I don't think this is most precious time you gave to me on this moment, especially Chennai Film Society and the International Film Festival and Shalini, all my friends, Ravi Kotarakara. I think this memory stays in your heart. And that is a greatest moment of my life also as a cinematographer, as a filmmaker also here. Thank you for that presence here. And more than that, I'll tell you about my connection with the cinema. L.V. Prasad is one of the biggest guys. And also Vincent, who made the films with Sridhar and everything. And I had some work which he asked me to do, some idea of this. Particularly, he has a lot of connections related to double acting and everything, which I studied there, and I helped him in Vagini studio also. That is the biggest connection I probably, and my sincere ways are that Tamil industry gave me the breathing, feelings, and finally, and in this day, I feel that my journey is complete with lots of friends from Tamil Nadu. சார் எங்களுக்கும் ஐ திங்க் வருஷ பொறுப்பன்னைக்கு இது மாதிரி இன்டர்நேஷ்னலாக இந்தியன் சினிமாவை கொண்டு போன ஒருத்தரோட சினிமாலேயே மூழ்கி கிடந்து நம்ம ஃபிலிம் பஃப்ஸ்க்கு இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஐ திங்க் இட்ஸ் அன் ஆனர் வென் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் யுவர் பர்த்டே இஸ் டுடே வி வெரி ஹாப்பி வித் தட் பட் யூ வர் ஸ்பீக்கிங் அபவுட் பை த வே அவர் வந்து நான் தமிழில் பேசுகிறேன் எனிபடி ஹூ டஸ் நாட் ஃபாலோ தமிழ் everybody follows Tamil, right? So we'll be doing a mix of Tamil and English. Our வந்து he'll be doing a mix of Malayalam and English. So true national integration, I think நமக்கு புரியும் நினைக்கிறேன். That's the joy of these things. But tell me, how is rootedness important to a film or a filmmaker when he takes அவரோட படைப்பை வந்து அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்க்கு எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு நம்மளோட ரூட்டட்னஸ் எவ்வளோ முக்கியம். ஏன்னா லாட் ஆஃப் இஸ் கெட் லாஸ்ட். நம்ம வந்து இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு பண்ணுறோன்னு தொலைஞ்சு போகிறவங்களும் இருக்காங்க. கேன் யூ டாக் அபவுட் தட் பேலன்ஸ் சார்? ഇന്ത്യൻ സിനിമ ഇപ്പം ഞാൻ എസ്പെഷ്യലി വെൻ ഐ ഗോ ഔട്ട്സൈഡ് മൈ പ്ലേസ് ലൈക്ക് ഇൻ ഇന്ത്യ, travel with my cinema and as a director, I traveling with many times in the US and UK, and then I have to travel almost 70 to 80 countries with the cinema as my tool. Cinema as my idea that I could say, everybody looked at my cinema, whether I make the cinema in what I say in Malayalam, everybody said it is an Indian cinema. Is there no differences between whether you make Tamil film, Malayalam cinema, Hindi cinema, or Bengali cinema for that matter? Finally, outside India, it is Indian cinema for them. They don't know the differences between what is Malayalam, what is Telugu or Karnataka or Hindi or anything. But then what they look for the cinema, particularly, what is the ingredient they are looking? They are like, I know that the people coming இங்கே விட வந்து அந்த வலிய பெரிய அந்த ஆர்கிடெக்சர், அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் இங்கே வந்து they come there quite often, quite amazing, the space, the idea of the look, idea of the thoughts behind it, அதுக்கு உள்ள இருக்க அந்த ബന്ധം. അവർ ന്യൂവർ ആണെങ്കിലും അവർ വന്ന് ഒരു വ്യത്യസ്ത മനുഷ്യനായി അവർ തിരുപ്പി പോരും. അത് ആർക്കിടെക്ചർ, അതിൻ്റെ ഉള്ളിലിരുന്ന ഭക്തി, ഇതെല്ലാം അതിനകത്ത് റിലേറ്റഡ്. അത് തന്നെ സിനിമ. അപ്പം വെൻ ഐ മേക്ക് ദ സിനിമ, വെൻ ദേ വാച്ച് ദ സിനിമ, ഫോർ എക്സാമ്പിൾ വെൻ ഐ മേഡ് പിറവി, father looking for his missing son, that is an emotional content. Why you like that emotional? All over the world it is same. The relationship, when you are in the sunlight, you know, you perspire. That is all common, like anybody, any part of the world, whether you are in, when this, that is the common idea of expressions in your body also, as well as in the mind also. So the structure of the chemistry between, നമ്മുടെ കെമിസ്ട്രി ഉണ്ടല്ലോ, എന്താണ് ഹൃദയം,
the Hridayam everywhere, all over the world, it has the same pulses. So is all the chemistry in the blood is almost same everywhere, almost same thing. So is cinema. So you understand cinema from that point. Your heart, your brain, your mind. ആർക്കും അറിയില്ല മൈൻഡ് എங்கே ഇരിക്കുന്നു. You don't know where is the mind is. And everybody says it is in your brain or it is in your heart and where it is. Cinema is the right expression to say what is the mind. You feel it. You understand it. Still you don't know where the mind is. That is cinema. So in every film we communicate. That is the biggest, probably one of the finest art form which we could able to translate into anywhere, any part of the world. In Piravi, for example, I can tell you what happened. I was showing the film in Cannes, and then the idea on the content, if you look at it, the father was searching for the son who got killed in the custody of the police custody, and the police says he's there, he leaves, and the police has to tell the truth, and the father believed truth is the biggest tool for him. He believed that this official will never ever tell a untruth or lie. So he thought, father. So he's looking around, he will come back, and it was his waiting. Waiting itself is the idea of mind. So he was waiting and he could not able. Everybody knows that he's been tortured and killed at the custody death. It's at custody death. It still exists now. That means power, wherever power is there, it exists. So it is, therefore, one lady, after the show is over, one lady remained there. 30 minutes gap was there. And since the lady was there, especially the people outside, those who wanted to clean the hall and everything, one of them came to the, particularly Cannes organizer came, can you ask her to move out? I said, I don't know the French one, whether she can understand it. So I went there. I asked her, why you are sitting? She sits there sheer because the one good reason, her son died in the World War. And after watching, she still thinks that he will return back. So these connections of mind and passion remain everywhere. The cinema subject is also like that. Sir, emotions வந்து இன்டர்நேஷ்னலி கனெக்ட் ஆகும், கரெக்டு. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வியில் வந்து நீங்கள் சப்டைட்டிலிங் பற்றியும் பதில் சொல்லுங்கள். கல்ச்சுரல் ரெஃபரன்சஸ் இருக்கும்ல. ஐ சா டாக்குமெண்ட்ரி அபவுட் எய்ட்ஸ் இது பற்றி. பட் அதில் வந்து ஒரு அம்மா சொல்கிறாங்க தமிழில், எந்த கதையை சொல்கிறது, குளம் வாழைமரம் மாதிரி தழைச்ச கதையாக அது விழுந்துதே அப்படின்னு. ஒரு வாழைமரம் விழறதுங்கிறது இட்ஸ் அ வெரி ஒரு தமிழ்நாட்டில் நாங்கள் புரிஞ்சுக்கிறதா இருக்கலாம், இல்லை இந்தியாவில் புரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். அப்போது அது எப்படி இன்டர்நேஷ்னல் பீப்புளோட இந்த மாதிரி கனெக்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்? வாட் ஷுட் சப்டைட்டில்ஸ் கீப் இன் மைண்ட் ஸோ தட் இட் இஸ் ரிசீவ்டு பெட்டர் பை அன் இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ்? The subtitle, one of the finest feeling for cinema is that if you have minimum dialogues, that is the best, because cinema is born out of silence. Because when only after 10-20 years later the sound came, till that time, like Charlie Chaplin and many people showed their content to the people, and that time it was the World War is happening and many people were in sadness, and they made comedy as their subject with the social political background. That's why even then everybody liked, even now it is relevant to us. അപ്പോൾ അവിടെ നമ്മൾ ആലോചിക്കുകയാണെങ്കിൽ സിനിമ, while looking at more than verbosity, this cinema art doesn't need much of dialogues because it's all performance quality. Director how to convey through your idea through the performer and their silence and their thoughts and loudness and everything. Then the subtitle has to be, it's not that you spend your time to really reading the subtitle, but you have to see the visuals and understand it and look forward. That is an ideal cinema for that. If my first film, Piravi, had only 6 pages of dialogues.
out of 120 minutes out of that. So therefore, it's easy for the people to say that, give instructions, like, anywhere. Many of our old traditional content and everything, for that reason, even our mimes and everything is a part of history in our art forms. Here also, the cinema make it really more towards as your craft. And so that subtitle, when it comes to the subtitle, you see the subtitle has, generally one line has 24 letters. That's one of the reasons. But that is the process for you to scan your eyes, 24, 26. That's the maximum for that thing. And actually how much time you need to read 2 lines, it is actually 3 seconds. If you keep it more than 3 seconds, the next lines comes or next subtitle comes, you cannot connect it. So this also has to be very clear to understand them and make that the feelings, rather than the exact translation, you give the content through the smaller words, not longer words, but still that story is there, so that you can say that it need not be necessarily that when the lips comes or the idea of the lips comes or the next scenes comes, you can really reduce the length of the translation to shorter with the support of somebody who understands the language so well. Keep it at the minimum, and still the story is told, story is being followed. അത് വന്നാൽ തന്നെ എന്താ സിനിമ കൂടുതൽ എൻജോയ്മെൻറ്റ്, അതായത് സിനിമയിൽ സൗണ്ട് ഇരിക്കെ, സിനിമയിൽ വിഷ്വൽ ഇരിക്കെ, സിനിമയിൽ പെർഫോമൻസ് ഇരിക്കെ, അതെല്ലാം കറക്റ്റായിട്ട് ജഡ്ജ് ചെയ്യണമെങ്കിൽ ദ റീഡിങ് ടൈം ഷുഡ് ബി ലെസ്സർ, സോ ദാറ്റ് യു അണ്ടർസ്റ്റാൻഡ്. ഫോട്ടോഗ്രാഫി യു എൻജോയ് ഇരിക്കും, അതുക്കപ്പുറം அந்த സൗണ്ട് യു ലിസൺ ഇറ്റ്, and after these are the something which you have to keep it in your mind when you do the subtitling very well. You can even ask a long first translation, then reduce, and on the third or the final draft you may get the same content with 1/3 of the first draft. That's for me a very important answer. எவ்வளோ பேர் எல்லாரும் இந்த ஃபெஸ்டிவலில் படங்கள் பார்க்குறீங்க தெரியும். ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஃபிலிம் மேக்கிங்கில் ஏதோ விதத்தில் இன்வால்வ் ஆனவங்க. ஏன்னா இப்போ இந்த கேள்வி, இந்த பதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படங்கள் பார்க்குறப்பும் சப்டைட்டில் படிக்கிறப்போ அவர் சொன்ன அந்த பாயிண்ட்லாம் புரியும். அவர் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதா, புரியுதா, வால்யூம் ஓகேயா இருக்கா? தேங்க்யூ. பிகாஸ் தட் சச் அ லவ்லி பாயிண்ட் அண்ட் சப்டைட்டில்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்றைக்கி டாபிக் நமக்கு இவரோட வந்துட்டு டேக்கிங் இந்தியன் சினிமா, நமக்கு அது தமிழ் சினிமாவாக இருக்கலாம், வேற ஒருத்தருக்கு அது வேறு லாங்குவேஜ் சினிமாவாக இருக்கலாம். பட் இந்தியன் சினிமாவை எப்படி இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது, அண்ட் ஃபெஸ்டிவல்னால் வெறும் ஆர்ட் படம் பணம் பண்ண முடியாது தானா, இந்த மாதிரி மித்தெல்லாம் உடைக்கணும்னு தான் இது பேசுகிறோம். பட் இவர் சொன்ன அந்த சைலன்ஸ் வந்து ப்ராட் another திங். இன்னைக்கு காலையில் சுஹாசினி கிட்ட பேசினேன். 3 படங்கள் சொன்னோம்ல. வானப்பிரஸ்தம்ங்கிற படம் வந்து இன்ஃபேக்ட் சென்னை ஃபெஸ்டிவலில் வந்து அந்த போஸ்டர்லாம் ஒரு வருஷம் வச்சுருந்தோம். மோகன்லாலோட சுஹாசினி அதில் ஹீரோயினாக நடித்த படம் கேன் போயிட்டு வந்தது. அதை பற்றி கேட்டப்போ அவர் ஹாசினி சொன்னது வந்து, ஷைலா ஆஸ்க் ஹிம் அபவுட் சைலன்ஸஸ்க்கு வந்து டைரக்டர்ஸ் வந்து டைரக்ஷன் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. சைலண்ட்டாக இரு, அதுக்கான ஒரு டைரக்ஷன் கொடுப்பாரு. அதுக்கும் ஸ்கிரிப்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஐ திங்க் லக்ஷ்மி பிரியா ஹியர் ஆஸ் ஆக்டர்ஸ் வீல் ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் வேறு ஒரு தாட். ஏன்னா நான் தமிழில் ஒர்க் பண்ணுறப்போ மர்மதேசம் நாகா, அவரும் எஃப்டிஐயில் படித்தவர், இவங்களாலெல்லாம் தான் நான் ஃபிலிம் அப்ரிசியேஷன் படிக்கணும்னு நினச்சிது பூனா போய். நாகாவும் சொல்லுவார், ஒரு தாட்டை போட்டுக்கோ, அது ஸ்கிரிப்டோடு இருக்க வேண்டாம், பட் உனக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வருதா. ஸோ சைலன்ஸில் வார்த்தை இல்லாமல் நடிக்கிறத பற்றி அவர்கிட்ட கேளு. என்னை வானப்பிரஸ்தத்தில் அப்படி யூ காட் லாட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹர் தட் வே. கேன் யூ டெல் to the directors here, sir, how to direct silences? Suhasini was so good as a performer in this Vanaprastham. About the role which I gave to her is to, she loves the role, not the person who enacts the role. There is a identity crisis there. അതായത് റോളിനെ സ്നേഹിക്കുക, അർജുനനെ സ്നേഹിക്കുന്ന, അർജുനനായിട്ട് അഭിനയിക്കുന്ന ആളിനെ മറക്കുക. സോ ദർ വാസ് എ ഐഡൻറ്റിറ്റി ക്രൈസിസ്. സോ ദർ വാസ് എ ലോട്ട് ഓഫ് ഇൻസൈറ്റ് ഹൗ യു ആർ വെൻ ഹീ പെർഫോംസ്,
that a platonic love comes. And another one, more than platonic love, what is the possession of that role? She thought the child that is born out of from her womb, from the role, is more important for her, not him. It's not so. Therefore, idea of possessing somebody. So there are lot of silence in it. How to possess the silence? These are the many shades. Cinema needs so many shades, so many layers. That is one of the reason that when you see Satyajit Ray's film or Mrinal Sen's film or anybody's films for that matter, first screening you don't understand. Second screen something will come up. Third screening you have a different layer. Fourth screening you have another layer. The story is always new to them whenever there is being screened because the layering is there. Because these content, as a director, how you place it. This is one thing. The upper surface, lower surface. This is your mind. That's why unconsciousness. Unconsciousness, you get your dream and then sleep. But when you are conscious, then you recognize your people, feel and everything. Why this? The image in the dream is so much enact you to make you, because dream for many things is unreal, but it is real within you. Dream illada lokatarkum. I think the dog dreams, the birds dreams, and everybody dreams. Even the trees have dreams for that thing. So in that reasons, dream is unreal for many, but also real. So is the identity crisis here. So Asini, I have asked in one occasion, where your love is been going to express. Evidana അത് express, but it has to be not on your verbosity, but to show. Kathakali, most of the time, only the actor acts, they don't speak. The sound is being only from the background. And how you are going to enact to you that you are his dear or he is your dear. Or that way, we have to convey it. How much you have to. There are many ways to convey it. Once, for example, your eyes is very important. Your fingers is very important. Your touch is very important. Unassumingly, you have to touch it. There is a scene where he comes closer and she touches her without his knowledge while he narrates the story, because she is a writer also, and she writes because she wanted to write something, Kathakali Padam, that's the writing story part of it, which she preferred that he should act. In that, and in there, when she explains the story to him, and you can understand Mohanlal's face, how he portrayed the love for them, how when she narrated it, which is more how he with the verbal qualities and the sound and the qualities, sound where she stops it, where she looks up, then starts narrating it. It all matters a lot for the cinematography, where the close-ups are important, long shots are important. Very ultra close-ups are also important for cinema. So that matter a lot. That's how the chemistry I worked out. If you see it again, it is available in YouTube. You can start it again. And the amount of craft, even 2-second wink on your eyes, and 3 times or 4 times you wink it, it makes 2 different language. And it gives you a different way. There's a body language is very, very important. Why? When people are tense, your body is different. When you are happy, your body is different. And the way you say, and how you sit it, how you keep your leg on the top of it is also a stress. Or sometimes you relax it and there. And then, and the way you drink the water is also important. When somebody takes faster way of gulping or how to drink the water is also important. Sip is also a small little drop on your head. When you sleep, when somebody drops on your hand, the way she removes it is also important idea of the passion.
These are the tools for the filmmaker. That's where the cinema, in cinema as a director, if I say how to use, filmmaker is not seen, cameraman is not seen. It's the character who really projects the director. That is the tool, that is the craft. இந்த ஆடியன்ஸில் எவ்வளோ நடிகர்கள் இருக்கீங்க, கை தூக்க முடியுமா? ஸோ இவர் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ். யூஸ்வலாக ஏன்னா சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், பட் வந்து சிரிங்க, அழுங்க, பிளாங்காக பாருங்கள் இப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும், அதை மட்டும் பண்ண பார்ப்போம். அவர் சொல்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வானப்பிரஸ்தத்தில் மோகன்லால்ங்கிறவர் ஒரு கதகளி ஆர்டிஸ்டாக இருக்கிறவர் சுஹாசினி பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஸோ சுஹாசினி டோல் மீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வுட் பி he's so huge, he's larger than life ஓ மனசில். ஸோ இந்த மாதிரி எண்ணங்களை வச்சுட்டு அந்த சைலன்ஸை ஃபில் பண்ண பார்த்தோன்னா, நீ அவரை வந்து கண்ணை விரிச்சு பாருன்னு சொல்கிறத விட வேறு ஏதோ அந்த ஒன்னோட நம்ம பாடியிலேருந்து ஒன்று ரியாக்ட் பண்ணும், அது நிறைய அவர் பண்ணுவாருன்னு பல நடிகர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் லேயரிங் பற்றி சொன்னார். ஸோ மோகன்லாலுங்கிற ஒரு ஆக்டர் பிளேயிங் தட் கதகளி ஆர்டிஸ்ட், அதில் வந்து ஸோ லேயருக்குள்ள லேயர், இந்த மாதிரி அவரோட படங்கள் வந்து ரொம்ப திருப்பி திருப்பி பார்க்குற தன்மை அதனால தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். பட் என்னோடய ப்ராக்டிக்கல் கொஸ்டின், நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ் மம்முட்டி, மோகன்லால், ஜெயராமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்லா இது மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் லார்ஜர் ஸ்டார்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஒரு பேரலல் சினிமா அந்த பேஸோட அவங்களுக்காக அவங்க ஆடியன்ஸ்க்காக கேட்டர் பண்ணாமல் உங்கள் மாதிரி படங்கள் நீங்கள் நினைக்கிற படங்களை அவங்க வழியாக கொண்டிருக்கீங்க. ஹவு டு யூ மேனேஜ் தட் சார்? See that most of our talents, the actors and performers, അവരെല്ലാം ഇൻ്റലിജൻ്റ് തന്നെയാണ്. അവർക്ക് തിരിച്ചറിയാം ഏതാണ് നല്ല സിനിമ, ഏതാണ് മോശപ്പെട്ട സിനിമ, അല്ലെങ്കിൽ എൻ്റർടൈൻമെൻറ്റ് എന്താണെന്ന്. അവർ ആക്ടേഴ്സ് ഓൾവേസ് ദേ ആർ ദ പീപ്പിൾ ഹു അണ്ടർസ്റ്റാൻഡ് ദ കണ്ടൻറ്റ് വെരി ഈസിലി. ബട്ട് നൗ ദ ഡയറക്ടർ ഈസ് വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ് ഹൗ ടു മോൾഡ് ദം to the performance. For example, in my this Kuttisrang Mammootty, Kuttisrang got 7 national awards for the film, including the editing for the Srikar Prasad and the makeup and then the screenplay for the best film and many things it has been. But why? See, these are the ingredients for the production together. The actor also get molded in all areas, how it is been. See, 2-second screen presence and 3-second screen presence of an actor, or 5-second performance, or anybody can, an actor or actress can be there on the screen and still a 10-15 second can be conceived into 3 seconds, giving the same emotions. So you have to condense it depending on how you want it. So it can be extended also, but then how you extend it. It's not that they remain there. Even say like even having something like that or some anywhere you have the movement, beautiful movement of the body always put you in focus to get the attention of your mind. Probably along with that thing, the visual quality, camera movement, camera tracking, everything will work out if you want, say, this emotion. For example, I'll tell you, the pain. Pain is a very difficult way how to contain it and express it. You can, 20 seconds, an actor can keep the pain and still keep on 20 seconds before the audience to say that, to get attention. How they do it? There are many ways. How the movement of the muscles, the closing of the eyes, the idea of being, the expressions changing from faster to faster. The skull, because how you imagine yourself in that position or your own personal issues, where you can. And I said, in one occasion into Suhasini, you become blank. How you become blank? I need 2 seconds of blankness and nothing in your face. How you place it? And I asked her, what did you do? I said, physics. So I told Suhasini, see, there is an electron and proton in atom
it meets some point. Imagine that second where it is wanted to meet but it didn't meet. That is the blankness. Sure, you did it well. So you can explain to them how you do it. So how you extend it. That's also there. See, it's like a coffee, hot coffee. When somebody gave it to you out of your pleasure, how you do it and how you behave it. And there are many ways of expressing it. That's your own thought, observations. Look, one of the finest expression probably is look at the animals, especially the dog. When you come to the dog, you check how they look at it, how they look down, look up. When you look at them, they will go down, and sometimes when you don't look at them, they come on the left side or right side, and still then make the tail movement. These are simple of observation for a director who wanted to say. But animal is one of the finest example for you how to give the expressions on silence. Anyway, birds also, the movement also, the way it looks at how they blink the eyes is also part of that. So you observe it anywhere, how you do it. And when you are, and think about your own pain at the moment which you say that, how it can be from the science point of view, your personal point of view, from somebody's adaptation. These are the performance, probably, or the director's idea to get it what you want. தேங்க்யூ. அண்ட் நேத்திரவு வந்து அவரோட ஒய்ஃபோட ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகான வீடு, படத்தில் இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் அவர் வாழற இடத்துலையும் அந்த ஏஸ்தட்டிக்ஸு, காக்காலாம் கத்திட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆல் தீஸ் திங்ஸ் கிவ் யூ தட் கனெக்ட். அவர் புள்ள வந்து 2 பேரும் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க. ஐ ஆல்சோ நோட்டிஸ்ட் தட் ஹீஸ் அ ஒரேஷியஸ் ரீடர். சின்ன வயசுலேருந்தே புக்கு படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. அண்ட் அவர் வந்து ஆர்ட்டையும் சயின்ஸையும் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. சினிமாவில் சயின்ஸ் அவ்வளோ இருக்குங்கிறது, அங்கேருந்து தான் ஃபிலாசபி வருது. அவர்கிட்ட 2-3 நாளில் இன்ட்ராக்ட் பண்ணது, இதுக்கு ஒரு சில வருஷங்களாக தெரிஞ்சதில் பார்த்த சில விஷயங்கள். பட் ஐ தாட் ஹீஸ் காட் அபவுட் 49 அவார்ட்ஸ். பல பேர் வந்து அவங்க பேரை சொல்லணுன்னா பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்கன்னா சொல்லிட்டு தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. 2011 பத்மஸ்ரீ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்கியிருக்காரு. ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்லேருந்து ஷெவாலியர் அவார்ட். நான்லாம் சிவாஜி கணேசன் வாங்கினப்போ தான் எனக்கு அந்த அவார்டை பற்றி தெரிய வந்தது. நமக்கு எல்லாமே தமிழ் சினிமா வழியாக தான் உலக சினிமாவை புரிஞ்சுப்போம். அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. ஈஸ்ட்மேன் கொடாக் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் சினிமாட்டோகிராஃபிக்கு வாங்கியிருக்காரு. இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் யுகத்தில் இருக்கோம். பட் கொடாக் ஈஸ்வரன் ஒரு சீனியர், அவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து இவங்கெல்லாம் கதை பேசுகிறத கேட்க அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈஸ்ட்மேன் கலர் வந்தது, அவர் ஒரு கதை சொல்லிட்டு இருந்தார். கலர் வந்த உடனே காக்காக்கு கலர் போட்டு சந்தோஷப்பட்டு பார்த்துக்கிட்டாங்களாம் கலர் ஃபிலிமில். நான் கேட்டேன், ஸ்லைடில் பெயிண்ட் பண்ணாங்களா? இல்லை, நிஜம் காக்காவை ஆர்ட் டைரக்டர் பெயிண்ட் பண்ணியிருக்காரு போல் இருக்கு. அந்த மாதிரி அங்கே ஈஸ்ட்மேனில். ஸோ இட் இஸ் ஆல் திஸ் ஹிஸ்ட்ரி. சூர்யா சார் சொன்னார் லேலே, நான் வந்து கற்றுக்கிட்டேன் பாரதி ராஜா சார். ஸோ ஃபீல்டில் காலேஜில் போய் படித்ததை தவிர்த்து ஃபீல்டில் அவ்வளோ கற்றுட்ருக்காங்க. ரெக்கக்னிஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சார்லி சாப்ளின் அவார்ட் 1989 பிறவி ஆன் சர் சாப்ளின்ஸ் 100th பர்த்டே வாங்கியிருக்காரு. 1989 நான் அந்த சொன்ன அந்த கேமரா தியோர் கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். இன்ஃபேக்ட் கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் ஒரு ட்ரிப்பு, வேற எங்கேயாவது போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிப்பு ஃபேமிலியாக போகிறதே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கே போயிட்டு க்யூவில் நின்று பார்க்குறது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே க்யூவில் நின்று பார்ப்பாங்க. பெஸ்ட் திங் என்னென்னா, ஒரு 70க்கு மேற்பட்ட கண்ட்ரீஸ், அவர் பல கண்ட்ரீஸ் பேசிகிட்டு இருந்தோம். ஹவாயின்ல நம்ம ஹாலிடேக்கு போனோன்னு நினைப்போம், சினிமா அவர் எல்லா இடத்துக்கும் ஹாலிடேக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. அவர் குடும்பம் அழகான வீடு. ஸோ வந்து சினிமாலேருந்து சம்பாதிச்சு வாழ்ந்திருக்காரு. ஆர்ட் ஃபிலிம் பண்ணால், ஏன்னா இது அடூர் சார் வந்து எனக்கு பூனாவில் சொல்லியிருக்காரு, ஆர்ட் ஃபிலிம் பண்ணால் ஜோல்னா பை போட்டு அவன் இல்லாதவனாக தான் இருப்பான்னு கிடையாது, இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குங்கிறது நம்பிக்கை கொடுக்குறவங்க. கேன் யூ ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் யுவர் தியேட்ரிக்கல் ரிலீசஸ்? நீங்கள் அவுட் சைட் ஆஃப் இந்தியா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஹேட் கமர்ஷியல் சக்ஸஸ், டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. அதெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியுமா? എൻ്റെ എല്ലാ ഫിലിമും യൂറോപ്പിൽ, അമേരിക്കയിൽ ആർട്ട് ഹൗസസ് പോലെ ടെലിവിഷനിൽ, ഇന്നിപ്പം ടെലിവിഷനിൽ നമ്മൾ കാണുന്ന പുറത്തുള്ള സിനിമ, ഹോളിവുഡ് സിനിമ പോലെ തന്നെ they watch the films and we sell it for them. We have
I made the film with not very expensive, not like, still it contains how much money, if you look at it, Vanaprastham, everybody will say at that time it must be 3 crores, and I made it in 2.5 crores. That is the first French co-production in India. After winning, after I went into the competition in 1994 with my film, some producer approached me. They wanted to make a film with me. I thought it is an Indian filmmaker. Why they wanted to come and ask me why I make an Indian film? I thought I didn't give much attention to, because I thought must be fooling me by saying a film. So I met him at Cannes that time. And then later, when I went to the Locarno, he was there, Locarno. And I said, surprised, do you remember me? Yeah. Yes, I do. Why you are here? You have a film here. He's a producer. No, I wanted to come and meet you to make the film with me. This is what the commitment of the other producers also. Why the producer? Producer is in other than India, most of the producers outside, they are much bigger knowledgeable person than a director. Here also, in the earlier days, it was like that. They don't see the money also. Who is the captain? If you look at it, there are 20 lakhs of ships, and everybody is called captain. And actually, who is the captain? Somebody will say, somebody who streamed like in a Titanic and everything, he's also a captain. He came. But who is the captain? Columbus is the captain who discovered the other land, went into the other land, and who decided to make decision on how to say I can see and get what are the things can be done. So that is the captain. The captain is been that name is given to only very few people are captains, but many are known as captain. So the films also, how you steer it, how you go there, how you understand what they want it or why they want us. Actually, if you look at it, what they're looking for us, from us, as a cinema or a filmmaker, they look us, they wanted to come here and eat dosha, not what you call this idea of our foods, pizza. If you make a pizza from here and give it to them, it doesn't taste the way they want it. They love because they like the Indian taste, they feel it. When they make dosha, we don't like it. This is the issue. So therefore the taste is they're looking for a different. If you go to the Japan, you have to go there and eat their food. If you are going to Kerala, you have the food, what you want. And the same way, human being has a tendency to see the differences from their own land. അവരുടെ മനസ്സിൽ അല്ലെങ്കിൽ അവരെന്താണ് നോക്കുന്നതെന്ന് നോക്കിക്കൊണ്ട് നമ്മൾ എടുക്കുന്നതിനേക്കാൾ നല്ലത് നമുക്ക് കഥകളുണ്ട്. We have stories, we have human beings, we have passion, our own things. So our relationship with the male and female, how അതാണ് നോക്കുന്നത്. So you have to check it. It is not that you engage an audience, because like if we say the medium at the moment, say it's easy to reach people. When Bible was written, when Quran was written, when the Mahabharata was written, Ramayana was written, there was no media. It still exists. Why? The same thing. When it reaches you after time, certain time, you make your film. Sometimes the artists are always ahead of time. For example, Van Gogh died with hunger. And his painting now fetches, all his painting now fetches almost the budget of a state government. When he died because of hunger, because he lived in ahead of time. So is artist.
So your films, your creations, everything has to be looked with, even if you don't understand now at this moment, no matter for you. But it will be understood. That's the Bible is also still exists, or the Ramayana is still exists, because the content which is portrayed inside is so emotional. It exists in any part of the world. And that way, as a creator, you should understand it. That's why you make films. You make it clear. This is what Satyajit Ray's Vadar Panchali, everybody, when the can comes, somebody jury went out saying that it's a poverty. We don't want to see the poverty. And Oriental said that. They said it's a human document. How the document? When the rain comes, that's also an Indian rain, not the French rain or the American rain or anything. Still it has a rhythm in it. They are looking for that thing. And the vegetation, it belongs to here. So therefore, all your product in your things is as subtle as anywhere, any part of the world. So you have an abundance of content in front of you to make a story for you. Even if it is not relevant, it will be relevant later. It's a history. Cinema is always a history of the nation also. Like Charlie Chaplin, English. Without Charlie Chaplin, there's no history for the UK or United Kingdom. So it's here. No, India's history is incomplete if Satyajit Ray is not there, or Tagore is not there. So is that. So it has, the art is it forms the history. So let us work on the histories that can be taken, like who, and in fact, if you look at who designed the currency, our currency has gone so much of intricate detail of the 5 rupees, 10 rupees, 20 rupees. There is an artist behind it. We still don't know. But it is being conceived by whom? Some of the finest artists in our world. They are not. And if you look at the deity, you will never ever, a person who has done it, they did never put a signature here, but outside they do that's why you know that it was done in 1940, and the science for that. Finally, I come to the point. Shailaja has asked me why the science is been there. Now, it is the fourth industrial revolution. I say fourth digital, 1 and 0. It has brought together the gender, male and female, the last 20 years after this mass media and this games, they become shorter. The difference between gender becomes shorter. Even the age, a 10 years boy or girl and 20 years a woman or a man, the difference is now become because the digital has made contents to them. Their intelligence has been sharpened. Now, the grandfather, like me, I ask my granddaughter, please do with my, how to open up that, because she is intelligent. Exposure is higher. So the intelligence part, it is being contained. So is the cinema also. So some time back, look at the women earlier, how to express. They have to go behind the door and then peep one eye and then to see the man whom she loves. Now it's over a telephone. You just pick it up. I love you. Finished. We've gone about 45 minutes into the மெயின் ஒரு கேள்வி, தென் வீல் ஓப்பன் அப் ஃபார் இது. இப்போ ஆஸ்கர் கூழாங்கல்னு தமிழ்லேருந்து படம் போயிருக்கு. நீங்கள் ஆஸ்கர் கமிட்டியில் இருந்திருக்கீங்க. எனக்கு அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க நினைக்கிறது இந்த மாதிரி வெளியில் ஆஸ்கருங்கிறது அட்லீஸ்ட் இட்ஸ் அ மோர் கமர்ஷியல் திங். ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்புறது என்ன மாதிரி படங்களை தயார் பண்ணணும், அதோட ப்ரொசீஜர் என்ன? ஏன்னா இங்கே பல ஏஜென்ட் வழியாக தான் போகலாமா, இல்லை நாங்களே அப்ளை பண்ண முடியுமா, அண்ட் எந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கெலாம் அப்ளை பண்ணலாம்? ஸோ 4 கேள்வி கேட்டுட்டேன். நீங்கள் இதையும் செக் பண்ணிக்கலாம். ஆஸ்கர் பற்றி ப்ளஸ் தி அதர் 3 ரவி சர்வீஸ் பெஞ்ச். Oscar is it has now, I think 92nd Oscar, no? 92nd Oscar. 92nd is almost similar to the whole of India's, cinema's history for that matter. And if you look at it, when the Oscar is being selected here, and Tamil cinema, Kurangal, I selected it. Good reasons, the humanity which is being
and so much of the idea of the honesty and humanity, which also worked out in everything. So then, 92 years of then, I would rather call 92 years, then our cinema also grown. Somebody's cinema is also grown. Your credit card or any other bank transfer, many of the biggest in Cannes and Locarno and then Venice and Berlin and everything, maximum charges are 20,000 rupees, Indian. You can access it, anybody can sell it. Yeah. So, without a box, அந்த மாதிரி போர்ட்டல்ஸ் வழியா ஒரு 20,000 ரூபாய் செலவழிச்சா the best of film festivals பெர்லின் லொகார்னோ கூட படங்களை அனுப்ப முடியும்னு சொல்றீங்க. டைரக்டாவே பண்ணலாம்னு சொல்றீங்களா? Yeah, you can send it directly. No, there is no agent is required. Nobody is required. It is open. It is and they are looking for the better films from anywhere, any grassroots level. So don't get fooled by that somebody is asking you pay to money. Don't get. In the earlier days there was no fees also. In Cannes I didn't pay much in the very beginning. Piravi I didn't pay any money. Even now if I wanted to make some films, now if I refer it, my maximum amount which they say around 120, 160 French franc or euro now at the moment. So how much it will cost? 200 euro. How much it will? Out of 800, 16,000 rupees, not more than that. Anybody, you can apply anywhere and you can send your product through the Vimeo content, or you can send the DVD or any high definition content. You can post it, you can courier it directly to them. They will reply you to that it has been received, and they will watch it and they will inform your mail or your whatever way that this is the one which we can think about it. So don't see. There are number of festivals nowadays. Festivals are becoming a real market now for the people now. Even Cannes, the name of the Cannes, there is a Cannes World Festival, Cannes other festival, the name of the place is also being utilized in a fake ways. Many other things also. That doesn't make, if you win some established in FIAPI, that is a film. If you look at the website FIAPI, there are recognized festivals. You may find out 25 or 40 festivals. That is the place when you win the or recognize there, you'll get some kind of recognition. More than recognition, you'll get television selling, and when you go down to, you can find a distributor there. And now OTT and all those things like movie and everything, they are ready to take it. So therefore they are all recognized film festivals, not the small festivals and the name that you pay this much money, I will give you a price. This is that festival also tend to be a marketplace by saying it, how to get the, this is usual. Once the market is there, like earlier we say human being, what is the cost of you? If they say priceless, now they say your heart has a price, your brain has a price, your eyes have a price. So if you sum up, you get a price. That's the way. You'll have to open that, sir. அது ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அவர் சொல்கிறது குறும்படங்கள் தயாரிக்கிற ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, பெரிய படங்களும் கூட பெருசாக ஏஜென்ட் அப்படி இப்படின்னு போகாமல் நம்ம டீமில் இருக்கிற ஒரு அசோசியேட்டோ அசிஸ்டண்ட்டோ இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே பண்ணலாம், டைரெக்டாக பண்ணலாம். ஒரு என்ட்ரி ஃபீ அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபாலோவிங் இட். திடீர்னு அப்போ மட்டும் வரக்கூடாது. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு ஒரு அசிஸ்டண்ட் அதில் ஒர்க் பண்ணால் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ஐ திங்க் லக்ஷ்மி பிரியா நடித்த 2-3 படங்கள் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு போயிடுது. அந்த மாதிரி விஷயத்துக்கு பெரிய படங்களுக்கும் இதுதான் ப்ரொசீஜருங்கிறாரு. பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அவர் கூழாங்கல் ஆஸ்கர் கமிட்டியில் இருந்ததுனால சில விஷயங்களை காட்டி அதை பற்றி நமக்கு சொல்ல போகிறார். ஐ திங்க் தட் இஸ் வெரி வேல்யூபிள். அதுதான் I'll show a little bit of சார் அது ஆன் ஆயிட்டல இன்னும். I'll show you. I'll show you மேல வந்து பாருங்க. Yeah sir, it's not on. என்ன ப்ராப்ளம்? கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே
என்ன ப்ராப்ளம் பாருங்க. ഏത് 10-30 പടത്തിൽ നിന്ന് ഒരു പടം തന്നെ ഇന്ത്യയിൽ നിന്ന് ഓസ്കറിൽ എൻട്രി കൊടുക്കുള്ളൂ. അപ്പോൾ നമ്മുടെ ഫുട്ബോൾ പ്ലെയർ അടുത്ത് നിൽക്കുന്ന ഓപ്പോസിഷൻ ആരാന്ന് നമ്മൾ തിരിച്ചറിയണം. ഹൂ ഈസ് അവർ ഒപ്പോണൻറ്റ്? So the one of the opponent, unless until we see who are our opponent. See, this is which I showed them. This is the probably the film. Probably you may find it out. I have shown this film to jury members. See, this may win an award. По-фински. Я тебя люблю. Хайста Витто. Думала, что буду сильнее скучать по ней, а я только скучаю, как она смотрела на меня. I'll tell you, this content part is that somebody is traveling in the same compartment. One doesn't know, one is a Russian, the other person is a Finnish guy. They don't know the language, but the language is love. So this is our content. So there's more often a human element. That means the human explained the mind എങ്ങനെ ഇരിക്കുക. അപ്പം the language ഒരു തരത്തിലും ഇൻ്റർഫിയർ ചെയ്യുന്നില്ല. ഇതിന് they decided to marry later. That is the content part of it. So without no. Думаешь, я плохой? These are the content which I always say. This is another one which is rich. So இதெல்லாம் இந்த வருஷம் ஆஸ்கருக்கு வந்ததுங்க. This is a Japanese entry, and here you see this protagonist wife died, but then he hired a taxi driver, a female, and they narrate the story then, and she finds how much passionate human being he is from the female point of view. So just see that.今回は私たちの決まりでドライバーを用意します。というと、彼女です。渡美咲です。僕はまだドライバーを君に頼むことに同意してない。私が若い女だからですか？高槻コーチです。アーストロフ100を希望します。そこまでありがとう。カセットテープを再生してくれないか？はい。どうした？そんな浮かない顔をして。誰の声なんですか？妻の声だ。Driver brings back his position back to the life, the women. So that is the story. And there is one. This I think Tangraj, this film is here, or there is another film which is very popular, which is again a French film, Titanic. No, it is here. நிறைய படங்கள் வந்து ஆஸ்கருக்கு வந்து காம்படிஷனில் இருக்குது. நம்ம சென்னை சர்வதேச திரைப்பட விழா ஸ்க்ரீனிங் ஷெட்யூலில் பார்த்தேன், போய் பாருங்கங்கிறாரு. அண்ட் வாட் ஹி ரிக்வெஸ்டட் அஸ் டு நோட்டீஸ் இஸ் ஆல்சோ த ஃபேக்ட் தட் அது ட்ரெய்லர் கட்லேருந்து எப்படி மாறுது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறோன்னா அந்த சர்டன் சென்சிபிலிட்டிஸை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். அந்த மாதிரி படங்கள் இங்கே ஃபெஸ்டிவலில் கொண்டிருக்கோங்கிறது ஒரு பெரிய இது. ஸோ ஹி வாஸ் ஆக்சுவலி ஃபோக்கஸிங் ஆன் தட். This film is here, I believe, Titanic here. பார்த்தோம்.
what is the first prize fetches, even it is a small film like, Parasite, the one which was being produced by the Korean, now since it won Oscar, Asian cinema has a lot of interest now. Parasite ஒரு படம் அவ்வளோ மாற்றிட்டுங்கிற the whole point. Chennai, 2 years it was there. So it is that way. If you say one getting any recognition and the amount of money which it is almost 200 million for a film if you win an recognition. That has been instant market. So even if you made the film, Kurangal must be made in that much, and if it is win it, I'm sure it will fetch you almost that 200 million. Instant market. So in 89 அவர் பண்ண பிறவி கேனில் போய் கேமரா தியோர் வாங்கினதுனால இமீடியட்டாக அது பல ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி அதனால there was a return on investmentங்கிறாரு. And from what we see of the example of Parasite, படங்களை வந்து இங்கே ரிலீஸ்க்கு மாத்திரம் இல்லாமல் வேற ஒரு இதுக்கும் பண்ணுறதுல தப்பே இல்லை, because there will be financial returns. Anything you would like to, which are the festivals we can look out, major festivals? And what kind of films? If 2 lines on that, and then any questions from the audience? No, the major, the first film, the oldest festival in the world is Venice. It is done in 1939, and immediately second year Cannes became and Berlin became, and there was a fight between the World War. Even World War was there happening. Festival went on. And that is in 39. So these are the oldest festival. I think Cannes is making 72. Cannes really, because they promoted art house films and a lot. Most of the filmmakers are discovered. Tarkovsky is being discovered. Fellini is being discovered. Even Bergman is discovered. Satyajit Ray is discovered. So any festival's idea is to discovering new talent who has been unknown there. In one occasion, I am also discovered in Cannes. That's one of the reason I could know. In one occasion, I'll tell you, this is a very small incident, which still it is hard. When I went to meet the Cannes Festival director, Gilles Jacob there, and I went to the office without knowing that I need an appointment. And then I asked him, I am such and such person, which was in a camera dior. Immediately the personal secretary came to me and then went into and another, the India's, that Sushma Swaraj went there, and then she has to wait 3 days to get an appointment. She herself told me. And she said, art is being transferred domestically, not everywhere. It is a soft diplomacy. Whether you show a film in Pakistan, an Indian film, Indian music, art is always a diplomacy to forget the enmity. So this is one of our biggest tool in our place. Here, I know Tangra that is been showing such a lovely, wonderful cross-section here, the film. One film will, 2 words, you will change a different person. You are not the person whom you were last 20 years or 15 years before. 1-2 hours you can change a man. That is the idea of the strength of the art in cinema. You change it. So these, and the films like, when you can, that is the best. Second, I will say Venice, then the Berlin, then Locarno, and then you have the Moscow is there, and then Karlovy is there from Chitrika, and then you have a Chicago festival is there. All those festivals, if you look at it, and even one of the biggest important thing, every festival wanted to discover new talents and new films. That is their prime, and we should, and so make films. They say that it is a huge market also outside. When a small film can fetch you like millions of money if you are very honest in your work. It's not that. There are films, we need entertainment. I don't mind about it, but we also need some creative talents in our country to fight like the biggest, like, I would say Oscar contenders or somebody who is a Nobel. Unfortunately, if you look at the Nobel Prizes for the literature, Hindi speaks maximum number.
and we don't have a Nobel Prize for Hindi language. Only language was Bengali, and we say about it. So like that, the Indian local language can produce finities of expression. That's fine. So therefore the science also. How many Nobel Prizes? All from, most of them from Bengal also, economics, and also from our also with the oldest probably our Raman's effects. So these are the very clarities for us. யா கொஷின்ஸ் இருந்தால் கை தூக்குங்க. நர்மதா நீங்கள் பார்த்து அதை கொடுத்துருங்க. 2-3 நாள் பேசிகிட்டு இருந்தப்போ கேட்ட சில விஷயங்கள் ரீஜனல் சினிமா இல்லைன்னா வாங்கி நீங்கள் கொஷின் ஏந்து நில்லுங்க. அது வரைக்கும் ஐம் ஜஸ்ட் சேயிங் சம்திங். ரீஜனல் சினிமா இல்லைன்னா இந்தியன் சினிமாங்கிறதே அழிஞ்சு போயிருக்குங்கிறத பற்றி ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார். ஹாலிவுட்டோட தாக்கம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், ஹிந்தி மட்டுமே இருந்திருந்தார். ரீஜனல் சினிமாவோட வாய்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் தான் பல ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் வருதுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். தீஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் விச் நம்ம இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், மழை பெஞ்சாலும், கோவிட் இருந்தாலும், சோஷியல் டிஸ்டன்சிங்கோட வந்து உட்கார்றோங்கிறதுக்கு ஐ திங்க் தட்ஸ் த ரெலவன்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் டுடே. டு வி ஹேவ் அ கொஸ்டின்? எஸ், எஸ் சத்யேந்திரா. Good morning. Happy birthday, sir. Thank you. Thank you. Actually, we have not come to this subject at all. Subject touch panle. The subject is Indian films in international festivals. There are only 2 people from Karnataka and Kerala and Hindi. They won about some 150 national awards. ஸோ நாங்கள் பேசும்போது லைக் கிரீஷ் காசரவள்ளியாக இருக்கட்டும், மலையாளத்தில் நிறைய டைரக்டராக இருக்கட்டும், அவங்களெல்லாம் நாங்கள் மென்ஷனே பண்ணல. மிஸ்டர் ஷாஜி இஸ் தி மோஸ்ட் டேலண்டட் பர்சன், ஐ ரெஸ்பெக்ட் இட், யூனோ. ஸோ நாங்கள் சப்ஜெக்ட்கே வரல. ஸோ தி ப்ராசஸ் ஆஃப் கொஸ்டனிங் வாஸ் நாட் கரெக்ட், Shailaja. Okay, sir. Yes. Point noted. Yes, thank you, sir. Any other question? Thank you. Sir, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். I'm Anthony here. Festivals have truly changed a lot actually, the passion towards. 2 points I like to highlight. Everybody has a dream. Even a tree has a dream. So the kind of respect you give. Now I come to the question. Any one incident which made you for the passion of filmmaking, anything. See, the roots of passion so many years. பல வருடத்துக்கு முன்னாடி போயிருக்கு. ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? சைல்ட்ஹுட்லையோ டீனேஜ்லையோ ஃபில்ம் மேக்கிங்கில் நான் வரணும், விஷயத்தை ஃபில்ம் மேக்கிங்கில் சொல்லணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷன், அவ்வளோ ரூட்ஸ் இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட ஒரு பேஷன் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்ல முடியும்? Incident is me. I have a strong important family. Everybody loves each other. Family is very strong in my place. So the way they take care of the second person, third person is very, very touch. I looked at them, and I also looked around how the people sometimes, you know, the kindness they showed. Somebody is not getting the kindness. These are my subject in the whole of the period. That incident is my father in the very young age, but I still remember. One of the oldest and earliest remember is at the age of 4. I think I can still remember certain things at the age of 4 when father decided to. I was sleeping and there was a huge crowd outside, commotions and everything. That time it is a rented house and it got fire in the midnight, and father went there, which I don't know. I came out and looking at after the fire is put off with the water and everything, and the whole thing is burnt him. He didn't say anything, and he took me, even the burnt hand took me on my shoulder. That's 4 years old, and I still remember it. These passions, in everybody's life you have something. That is like a small little water coming out from the earth. It will remain and it will flow forever. Thank you, sir. Happy birthday. Yeah, thank you. Good afternoon, sir. For me, I think that the film's journey is complete when an audience watches the film. And you mentioned multiple audiences today. There's audience in India, audience abroad, commercial audience, festival audience. And as a filmmaker, as a writer, director, cinematographer,
you're constantly making choices when you're making the film. How do all of those audience sets, you're making a film for all of them, how does that affect your decision making when you're making the film? It's like an author writing a book. See, you don't see the audience, first of all. I don't see the audience, first of all. And I am completely ignorant of that's why I said about the Bible. When that it was written, there was no audience. Nobody to read it, no printing technology, nothing. It is written and discovered later. So you don't see the audience. You say, you make films, this is still hidden in your emotions. And you explain to them, there will be people who follows you. And then you look for, this is the shade which I forgot, which is the one which I have. So I am very familiar to that one. So don't see any audience, because fortunately or unfortunately, I'll say, cinema is being discovered after the invention of money. Till all the dances, songs and everything, before the influence of the money, it was given to the audience, not for the money, to say, to enlighten them, to make them a different person. Cinema is the only one, is when you make how to get the market. Because this is a product of capitalism. So that capitalism almost killed the art in inside. But still people love to swim against the current of the river, no? And we are some people, and in India so many of them are there. Out of 1.3 billion, there must be, you need only 2 million people to watch the film. It is there. That's what I say. Thanks. I think we can take one more question. Good morning, sir. I think 145 அடுத்த ஸ்க்ரீனிங் நினைக்கிறேன் இல்ல 130 ஆயிடுச்சு. Following to that question, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஃபெஸ்டிவல்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது பற்றி சொல்லியிருந்தீங்க சார். இப்போ வந்து நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் சென்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணலாமா, தியேட்டருக்கு ரிலீஸ் வந்து சைமல்டேனியஸ்லி வி கேன் ஹேவ் ஆர் வி கான்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபெஸ்டிவல் ஆர் வாட் சார்? No, Chennai Film Festival, I think I met this Thangaraj in Cannes, going there and sitting there in the morning and all those things, and select the films within the money he's been given. I say this is something which I would say is a commitment. And last 19 years of the Shailaja and their group, and they wanted to select from the budget, and they are perfect films according to me, and it changed you, and it should grow. I think the government should really recognize them for the in Kerala Festival. I get 4 crores given by the government. I would say Mr. Thangaraj should get at least 10 crores from this government to run this festival. That's what I say. So you are different then. You see a lot of difference of qualities, and 10 days of festival, getting a recognition, give the first prize for, I say 50 lakhs for the best prize in the world. Let it happen from Tamil Nadu. So you engage it. That is the way you change, and you see, watch the film. The filmmakers comes and speaks to you directly. That is their first premiere show in Chennai. So his question, Do the film festivals allow theatrical release simultaneously, sir? Like, இப்போ ஒத்த சேரு பார்த்தீங்கன்னா வந்து theatrical release also it had, and also it went to many film I'll just festivals. get into answer. So he's asking about some festivals have that premiere panina da, some festivals you can, it's okay if you have another, if it's not premiere. அது நீங்க ஃபெஸ்டிவலை ஃபாலோ பண்ணா அந்த ஃபெஸ்டிவலுக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட் தெரியும். இது ஒரு லாங், இது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. So it depends on the festival. Yes, depending on the background and also the reputations it was built. Thank you, sir. 71 years of reputation of the Cannes, and all the films they are showed are premieres. And winning their prize, you will get a distribution and market there. And winning that should be platform. That is the festival's prime concern. You have the show the film, you get a market world over, or television rights or anything what is happening. That is the festival's responsibility, and we should build up. And you know what is the budget for the Cannes festivals?
it's been government gives them 300 million euro, and when you compare to this one, still it exists here. That's what I said. The reputation build up based on the money they have. Thank you, sir. very Happy much. birthday, sir. Thank you very much. Sir, time ஆயிடுச்சுல 1:45 screening. Can you all tell me? We need to close. You have to clean. Okay. I think சில கேள்விகள் வெளியில சார் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். We will speak. Thank you so much for joining us, and we hope to see you more often in Chennai. I am a friend of all you, and being a honest way, I return back with my memories. One of the finest memories shared here with cake and birthday and your presence here. Thank you so much. So சில கேள்விகள் வெளியில we'll catch up. The advantage of international repute இருக்கிற some of the filmmakers is that வெளியிலயும் நம்ம கேட்கலாம், அவங்க பதில் சொல்லுவாங்க நமக்கு. வாங்க. Thank you very much. Thank you.